உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் மலை காய்கறி தோட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்த தகவலை அங்குள்ள செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். சிவசாமி, கள தகவல் என்ன, முழுமையான விவரங்கள்? நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது போலவே மூன்றாவது நாளாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. கடந்த 3 நாட்களாகவே மழை என்பது இடைவிடாது கொட்டி தீர்த்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மின்சாரம் துண்டிப்பு, சாலைகளில் மண் சரிவு, மரங்கள் ஆங்காங்கே விழுவது போன்ற நிகழ்வுகளும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டமே மழையின் தாக்கத்தில் இருந்து இன்னும் மீண்டு வர முடியாத நிலையில் இருக்கும் நிலையில் தற்போது மற்றொரு பாதிப்பாக இந்த மலை காய்கறி தோட்டங்கள் நீரில் மூழ்கி தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் உதகை அருகே இருக்கக்கூடிய முத்தரை பாலடா, கப்பத்துறை, நஞ்சநாடு, அதன் அருகே இருக்கக்கூடிய மொட்டரை, கள்ளக்குறை ஆடா ஆகிய பகுதிகளில் நாம் இருக்கிறோம். 3வது நாளாக கொட்டி தீர்த்து வரும் அந்த மழையின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய ஆறுகளில் வெள்ளமானது கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக கரையோரத்தில் இருக்கக்கூடிய பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெள்ளை பூண்டு என நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் இந்த மழை நீரானது தேங்கி இருப்பதை நாம் தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நிதின் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். மழையை பொறுத்தவரையில் இடைவிடாது கொட்டி தீர்த்து வருகிறது. காற்றுடன் மழையானது பெய்து வருவதனால் கடுமையான பாதிப்புகள், சேதங்களும் ஏற்பட்டு வருகிறது. மலை காய்கறி விவசாயத்தை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏக்கர் மலை காய்கறிகள் நீரில் மூழ்கி தற்போது குளம் போல காட்சியளிக்கின்றன. இதனால் மலை காய்கறி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நம்முடைய சில மலை காய்கறி விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம், நீங்கள் எவ்வளோ ஏக்கர் போட்டிருக்கீங்க? இந்த மழை எப்படிங்க, எவ்வளோ பாதிப்பாக இருக்குங்க? நாங்கள் 10 ஏக்கர் விவசாயம் செய்கிறோங்க. இப்போ மழை 3 நாளாக விடாமல் அடிக்குதுங்க. ஏற்கனவே இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, பூண்டு இதெல்லாம் ஒரு 4 என்னுடைய விவசாயம் 3-4 ஏக்கர் பூரா வாஸ் அவுட் ஆயிடுச்சுங்க. இப்போ தோட்டத்துக்குள்ளே கால் வச்சு உள்ளார போக முடியாத அளவுக்கு இருக்குங்க. இப்போ அறுவடைக்கு வந்தால் பீட்ரூட்டு, கேரட்டு பூரா க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம ஒன்றும் அதை தொடவே முடியாதுங்க. இப்போ விற்கிறது 10 லட்ச ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள் 1 ரூபாய்க்கு கூட இல்லாமல் ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் ஒரு 25 வருஷமாக நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த மாதிரி மழை 1 மாதத்துக்கு பின்னாடி தான் வருங்க. இது முன்கூட்டியே எங்களுக்கு சரியான பாதிப்பாயிருச்சுங்க. அவர் கூறியது போலவே தான் நமக்கு நேரடியாகவே அந்த காட்சிகளை காண முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் அனைத்தும் குளம் போல காட்சியளிக்கிறது. அதில் பீட்ரூட், புதிதாக பயிரிடப்பட்ட பீட்ரூட், கேரட் பயிர்களும் இருக்கின்றன. அதே போல் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு போன்ற மலை காய்கறிகளும் உள்ள நிலையில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் ஒரு விவசாயி நம்மிடையே இருக்கிறார். இது குறித்து பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து கொள்ளலாம். நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? என்னென்ன போட்டிருக்கீங்க? எப்படி இருக்குங்க? சார், நாங்கள் 6 வருஷமாக விவசாயம் பண்ணிருக்கோங்க. 6 வருஷமாக விவசாயம் பண்ணிருக்கோங்க. இங்கே நாங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு எல்லாமே விவசாயம் பண்ணிருக்கோங்க. மழை இந்த டைம் அதிக மழைங்க. இத்தனை வருஷமே இந்த மாதிரி மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த தண்ணி ஏறக்கு முக்கியமான காரணமே இந்த ஆற்று ஆழம் இல்லை, மேலால் இருக்குங்க. எங்களுக்கு இந்த ஆற்றை வெட்டி தூர்வாரி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பாலனால தான் எங்களுக்கு ஃபுல்லாமே இந்த தோட்டத்துக்குள்ள தண்ணி பூரா ஏறுற காரணமே அதனால தான். இல்லாட்டி எங்களுக்கு இந்த பாதிப்பே வந்திருக்காது. இந்த பாலமும் ஆற்று தூர்வாரி கொடுத்தாலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. மழை இந்த டைமு இந்த மாதிரி மழை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அந்த அதிகபட்சமான மழை இந்த டைம் தான் பேஞ்சிட்ருக்கு. குளிரும் அதே மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாதிரி குளிர் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மலை காய்கறிகளுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டமாகும். இந்த நிலையில்தான் இந்த பகுதியில் இருந்து தான் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான டன் அளவிலான மலை காய்கறிகள் மேட்டுப்பாளையத்திற்கு சென்று அங்கிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த மழையின் காரணமாக மலை காய்கறிகள் சேதம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. எனவே உடனடியாக தமிழக அரசு அந்த அதாவது பாதிப்பு கணக்கெடுத்து அதற்கான இழப்பீடுகளை தர வேண்டும் என்பதுதான் இந்த விவசாயிகளின் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. அங்கிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.